எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். காலை பிரார்த்தனை வாசிக்கலாம். அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். என்னுடைய அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். என்னுடைய பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் என்னுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர்வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன் புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. என்னுடைய எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கித் தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கித் தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கு. ஸோ இந்த ஃபார்ம் 3 ப்ராக்டிஸை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமான புரிதல்கள் நமக்கு வேணும். ஃபார்ம் 3 எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மனம் இரண்டின் அடுக்குகளில் இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகள் பலமிழந்து போக வேண்டும் என்பதற்காக நாம் ஃபார்ம் 3 செய்கிறோம். கெட்ட பதிவுகள் அப்படின்றது என்னன்னா, எந்த பதிவு நம்முடைய உள்ளம் சொல்லக்கூடிய, உள்ளம் பரிந்துரைக்கக்கூடிய அந்த நல்வழியிலிருந்து நம்மை விலகிச் செல்ல தூண்டுகிறதோ, அதை நாம் கெட்ட பதிவு என்கின்றோம். அதாவது ஒரு விஷயம் நன்மை நமக்கு தெரியுது, ஆனால் செய்ய முடியல. எது நம்மளை அதை செய்ய முடியாமல் பண்ணுதோ அது கெட்ட பதிவு. டைரக்டாக இதுதான் கெட்ட பதிவுன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா அவங்க எல்லாமே பல பதிவுகளுடைய தொகுப்பு. சின்ன 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 கெட்ட பதிவுகளுடைய ஒரு தொகுப்பாக தான் இருந்து அந்த நேர்வழியிலிருந்து நம்மளை தவற செய்கிறாங்க. அதனால் நம்ம பர்ட்டிகுலராக யாரும் இந்த பதிவு தான், இந்த ஒரு நாடகத்தை நான் பார்த்ததுனால தான், இந்த ஒரு நியூஸை நான் கேட்டதுனால தான் நான் இப்படி நடக்கிறேன்னு சொல்லவே முடியாது. அப்போது இது சின்ன 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 சின்னதாக சேர்ந்து 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 அந்த தவறு நடக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒட்டுமொத்தமா அத நம்ம கிளென்ஸ் பண்ணணும். இப்போ கெட்ட விஷயங்கள் டோட்டலா பரவி இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு நல்ல விஷயங்கள நம்ம கான்ஷியஸா பிரிப்போம் தானே. அதே ஒரு ப்ராசஸ் தான் இந்த ஃபார்ம் 3 மூலமா நம்ம செய்றோம். இந்த இந்த செயல் இது எவ்வளவு நுட்பமான செயல், எவ்வளவு காம்ப்ளிகேட்டடான செயல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா, பொருள் தன்மையில இருக்கக்கூடிய ஒரு விஷயத்திலேயே நம்ம நெறைய விஷயங்கள் தப்பு பண்ண முடியும். இப்போ ஒரு அரிசியில ஒரு கல்லு சேர்ந்துருச்சு அப்படின்னா, அத எப்படி கிளீன் பண்ணுவோம்? ரொம்ப கஷ்டம் தானே அது. ஒவ்வொரு நாளும் இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு பொருள் தன்மை. ஆனா மறைவான தன்மை மனம். அதுவும் மறைவினும் மறைவான தன்மை மனம். அந்த மனசுல இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகள்ங்கிறது ரொம்ப நுட்பமானது, தந்திரமானது. அத நம்ம பிரிக்கணும் அப்படின்னா, அதுக்கு எவ்வளோ பெரிய நுட்பம் தேவை? அந்த டெக்னாலஜி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த டெக்னாலஜி தான் ஃபார்ம் 3. ஸோ இந்த ஃபார்ம் 3யினுடைய மதிப்பு நம்மால் நல்ல முறையில் உணரப்பட வேண்டும்.
சும்மா அப்படி கண்ண மூடி உட்கார்ந்துறது இல்ல. ஸோ அந்த ஒரு இன்டென்ஷன்ல இந்த தெளிவை நாம் புகுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப இந்த இடத்துல ரொம்ப கவனமா ஒரு வார்த்தைய நம்ம விளங்கிக்கலாம். அது என்னன்னா, இந்த மனதை அடக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. மனதை அடக்குதல், எண்ணங்களற்ற நிலையை அடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஒரு ஜிம்மிக்ஸ் வார்த்தை மாரி ஆயிடுச்சு ஸ்பிரிச்சுவாலிட்டில. மனச அடக்கணும் அப்படின்ற மாரினா, இது இத வந்து எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அடங்கி இருத்தல், அடக்குதல் அப்படின்னா, மனதில் பணிவை புகுத்துதல் அவ்வளோதான். இப்ப "அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும்" திருக்குறள் இருக்குது. அப்போ அடங்கி இருக்குன்னா, அப்படியே இப்படி கை கட்டி அப்படியே உட்கார்ந்து இருக்கிறதா? இல்லையே. பணிவோடு இருத்தல். இறைவனுக்கு பயந்த நிலையில், உள்ளச்சம் கொண்ட நிலையில், இறையச்சம் கொண்ட நிலையில் வாழ்க்கையை வாழுதல். மனசாட்சிப்படி வாழுதல். இதுதான் அடங்கி இருத்தல். மனதை அடக்குதல் என்பது மனதில் பணிவை புகுத்துதல். எப்போது மனதில் பணிவு புகும் என்றால், நம்முடைய மனதில் பெருமை நீங்கும்போது, நம்முடைய மனதில் கெட்ட பதிவுகள் நீங்கும்போது. ஏன்னா, கெட்ட பதிவுகள் தான் உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்துது. பெருமை என்பது நமக்கு அல்ல, இறைவனுக்கு மட்டுமே என்பதுதான் மாபெரும் சத்தியம். ஆனால் கெட்ட பதிவுகள் உங்களை அந்த மாபெரும் சத்தியத்திலிருந்து மயக்கி, மறைத்து, இந்த பக்கம் நீங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்குது. அப்போ உங்களுக்கு பணிவு வரமாட்டேங்குது. மனம் அடங்க மாட்டேங்குது. எல்லாத்தையும் அடக்க நினைக்குது. அப்போ மனம் அடங்காமை என்பது இதுதான். இந்த அடங்காமை தான் ஆறிருள் உய்த்துவிடும் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். அப்போ மனதை அடக்குதல் என்றால், மனதிலிருந்து பெருமையை நீக்கிக் கொண்டு பணிவை மேற்கொள்ளுதல் என்பதாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப கெட்ட பதிவுகள் பலமிழந்து போனா தானே அது நடக்கும். மனதை அடக்குதல் என்பது. அப்போ கெட்ட பதிவுகள பலமிழக்க செய்றதுங்கிறது சாதாரண வேலையா? அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான வேல. இந்த உலகத்திலேயே பெரிய டெக்னாலஜி அந்த டெக்னாலஜி தான். நீங்க 1000 டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்கலாம். பெரிய டெக்னாலஜி அது மட்டும். ஏன்னா உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய டெக்னாலஜி. மத்த டெக்னாலஜி எல்லாம் ஒட்டுமொத்தமா மனிதர்களுக்கு மெட்டீரியலிஸ்டிக்கா உதவக்கூடியது தான். ஸ்பிரிச்சுவலா ஒரு மனிதனுக்கு உதவக்கூடிய டெக்னாலஜிய நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா? அத இறைவன் ஞானங்களா கௌதம சித்தார்த்தருக்கு இறக்குனான். எத்தனையோ ஆன்மீக தலைவர்களுக்கு, குருமார்களுக்கு இறக்குனான். அத அவங்க டீச் பண்ணாங்க. தன்னலமற்று சொல்லிட்டு போனான். இன்னைக்கு வரைக்கும் நம்ம அத பத்தி பேசிட்டு இருக்கோமா? இல்லையா? இத நானா கண்டுபிடிச்சேன். புத்தரே கண்டுபிடிக்கல. எதையுமே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதெல்லாம் இறைவன் இறக்குனது தான். இது யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. அதேபோல இந்த எண்ணங்களற்ற நிலை, இது ஒரு ஜிம்மிக்ஸான வார்த்தை. இது ரொம்ப சிம்பிளா எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கணும்? இப்போ அன்னைக்கு ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். ஒரு குழந்தை 5 மாசமோ, 6 மாசமோ அந்த குழந்தைய கையில குடுத்தாங்க. இந்த குழந்தைய கையில வச்சிருக்கும்போது, எந்த வெயிட்டுமே இல்லங்க. சுகமா இருந்தது. வெயிட்டே தூக்குன ஃபீலே இல்ல. இப்போ நான் வெயிட்டே தூக்கலன்னு சொல்லிடலாமா? தூக்கியிருக்கேன். ஆனா சுகமா இருக்குது. இதுதான் எண்ணங்களற்ற நிலை. உங்க மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்கள் உங்கள தொந்தரவு படுத்தக்கூடாது. உங்க மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு சுகத்தையும், அமைதியும், சமாதானத்தையும் தரணும். உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய கவலை என்ன பண்ணுது? உங்களுக்கு சுகவீனத்த தருது. பயம் சுகவீனத்த தருது. உங்களுடைய கோவம் சுகவீனத்த தருது. கெட்ட குணங்கள் எல்லாம் சுகவீனத்த தருது. நல்ல குணங்கள் எல்லாம் லேசா இருக்குது. வாழ்க்கைய லேசாக்குது. இதுதான் எண்ணங்களற்ற நிலை. அதாவது நல்ல எண்ணங்களில் நிறைந்திருக்கக்கூடிய நிலை தான் எண்ணங்களற்ற நிலை. மனிதன் அவனுடைய படைப்பு தன்மையில் பார்க்கும்போது, அவனுடைய மனம் இயங்குவது என்பது நடக்கும் போதெல்லாம் அவனுக்கு எண்ணம் இருக்கும். மனதின் இயக்கமே எண்ணம் தான். அப்ப எப்படி நீங்க எண்ணம் இல்லாத நிலையை அடைய முடியும்? தூக்கத்துல அடைய முடியும். அது கூட ரொம்ப டீப் ஸ்லீப்ல அடைய முடியும். கோமா ஸ்டேஜ்ல இருந்தீங்கன்னா, அடைய முடியலாம். எனக்கு இருந்து பழக்கம் இல்ல. அப்போ எண்ணங்களற்ற நிலை என்பது சாத்தியம். தூக்கத்தில் இருக்கும்போது, கோமால இருக்கும்போது சாத்தியம். ஆனால் நாம் தூக்கத்திலும், கோமாலும் இருக்கக்கூடிய வாழ்க்கையை வாங்கி வரவில்லை. நாம் செயல்பட வேண்டும். அதே நேரத்தில் சுகமா செயல்படணும். இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற நிலையை நாம் ஆதிமூல தவத்தில் பயிற்சி செய்கின்றோம். இந்த நிலையில இருக்கும்போது உங்களுக்கு எண்ணமே இல்ல. ஏன்னா இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். சுகமா இருக்குது. நீங்க பாட்டுக்கு செய்றீங்க. கவலையே கிடையாது. நம்பிக்கை இருக்குது. நடந்து முடிஞ்சது நெனச்சு நீங்க கவலைப்படல. இறைவனுடைய தீர்ப்ப ஏத்துக்கிட்டேன். நாளைக்கு என் மனசுல இறைவன் நன்மையான வாழ்க்கைய வாக்களிச்சிருக்கிறான். உணர்வா சொல்றான். அத நான் நம்புறேன். பிரஷரே கிடையாது. பயம் கிடையாது. ஏன்னா நான் நல்லபடியா இருக்கிறேன். இறைவன் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் இறைவனுக்கு பொருத்தமா எனக்கு எதுக்கு பயம்? மரணமே வந்தாலும் இறைவன் தானே என்ன கைப்பற்றிக்கொள்ள போறான். எனக்கு என்ன பயம்? இது எண்ணங்களற்ற நிலை. எண்ணங்களால் நீங்கள் காயப்படாமல் இருக்கக்கூடிய நிலை. எண்ணங்களால் நீங்கள் பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய நிலை. உங்க மனசுல பொறாமையே கிடையாது. ஏன்னா இன்னொருத்தருக்கு இறைவன் உதவி செய்றான். இறைவன் நாடி உதவி செய்றான்.
அத நான் எப்படி தடுக்க முடியும்? அப்போ இறைவன நான் ஏற்றுக்கொண்டேன். அவன் மீது நம்பிக்கை கொள்கின்றேன். அப்போ இன்னொருத்தருக்கு இறைவன் செய்யக்கூடிய ஒரு விஷயத்த பார்த்து நான் ஏன் பொறாமப்பட போறேன்? பொறாமை இல்ல, பெருமை இல்ல. எல்லா பெருமையும் இறைவனுக்கே எனக்கு தெரியுது. கோவப்படல. இறைவனுக்காக சகிச்சு போறேன், பொறுத்து போறேன். அப்போ நல்ல குணங்கள், லேசான குணங்கள், சுகமான தன்மையில் இருக்கிறதா எண்ணங்கள். எண்ணம் இருக்கிறதே தெரியலங்க. மனசு இருக்கிறதே தெரியலங்க. மனசு சுகமா வேலை செய்யும். எப்படி நான் குழந்தைய தூக்கும்போது, தூக்குன ஃபீலே இல்ல. இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு நடந்து போறீங்க. ஃப்ரீயா ஒரு சின்ன ஒரு அ இந்த ஸ்லிங் பேக்குன்னு சொல்லுவாங்க. அத போட்டுட்டு நடந்து போறீங்க. அந்த ஸ்லிங் பேக்ல ஒரு பர்ஸ் இருக்கும். அது தூக்கிட்டு போற ஃபீலே இருக்காது. இப்போ ரேஷன் கடைக்கு போய் வெயிட்ட 10 கிலோ அரிசிய தூக்கிட்டு, பின்ன லக்கேஜ்லாம் தூக்கிட்டு மலை ஏறுறீங்கன்னா எப்படி இருக்கும்? இது எண்ணங்கள் எண்ணங்கள் உங்களை தொந்தரவு செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலை. அப்போ எண்ணங்களற்ற நிலை என்பது எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? நல்ல குணங்களோடு சுகமா இருக்கிறது. வாழ்க்கையே அதாவது நம்ம எப்படி சம்பாதிக்கிறேன்னே தெரியலங்க. ஆனா காசு வருதுங்க. நல்லபடியா இருக்குங்க. சுகமா இருக்குங்க வாழ்க்கை. இது எண்ணங்களற்ற நிலை. எந்த ஒரு வேலையும் நான் கஷ்டப்பட்டே செய்யலங்க. லேசா செய்றேங்க. இது எண்ணங்களற்ற நிலை. பணிவை மேற்கொள்ளுபவர்களுக்கு சுகமான வாழ்க்கை உண்டு. இதுதான் மனதை அடக்குதலும், எண்ணங்களற்ற நிலை. இந்த எதார்த்தத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் சத்தியம். இது நம்ம அனுபவமா இருக்குது. இத தாண்டி ஆன்மீகம் கஷ்டம் கிடையாது. ஒரு ஒரு மாயாஜாலம் கிடையாது. நல்ல குணங்களோடு இருக்கணும் அவ்வளோதான். வேற ஒண்ணுமே கிடையாது. இதுக்கான டெக்னாலஜி தான் ஃபார்ம் 3. ஏன்னா, அந்த பதிவுகள்லாம் ஒண்ணு சேர்ந்து தான் நம்மள கெடுத்து விடுறாய்ங்க. அது ஒரு சோதனை. அதுவுமே இறைவன் அமைத்தது தான். அதையும் மீறி நீங்க நன்மைகள விரும்புறீங்களா? இறைவன முன்னோக்குறீங்களா? இதுதான் இதுதான் வாழ்க்கையினுடைய தீம் இதுதான். இது ஃபன்னியா கூட இருக்கலாம். என்ன இப்படி ஒரு தீமா? ஆனா மனிதனுடைய படைப்பு, அவனுடைய நோக்கம் இதையெல்லாம் இறைவன் நன்கு அறிந்தவன். ஏதோ ஒண்ணு இருக்குது. இது இது எல்லாத்தையுமே நம்ம மறுத்தாலும் கூட, நாம நல்ல குணங்களோடு இருக்கும்போது தான் நம்ம சுகமா இருக்கிறோம். கெட்ட குணங்களோடு சுகமா இருக்கிறீங்களா? என்ன இல்லையே. நல்ல குணங்களோடு இருக்கும் சுகமா இருக்கிறீங்க. நீங்க சுகமா இருக்கிறது தான் விரும்பக்கூடியவர்கள் மனிதர்கள். சுகமா இருக்கு. அவ்வளோ. என்ன பிரச்சனை? எல்லாரும் சுகமா இருக்கணும். நானும் சுகமா இருக்கணும்னு விரும்ப மாட்டேங்கிறேன். நான் மட்டும் சுகமா இருக்கணும்னு விரும்புறேன். அது ஒரு பிரச்சனை தான். ஒவ்வொரு நாளும் மனம் தூய்மை அடைய வேண்டும். மனம் எண்ணங்களற்ற நிலையை அடைய வேண்டும். நல்ல குணங்களைக் கொண்டு மனம் லேசாக வேண்டும். பணிவை மேற்கொண்டு மனம் அடங்கி இருக்க வேண்டும். அதாவது இந்த பணிவுன்னா என்ன தெரியுமா? நான் யாரையும் விட நான் பெரிய ஆள் கிடையாது. யாரையும் விட நான் சின்ன ஆளும் கிடையாது. இறைவன் என்ன படைச்சபடி நான் இருக்கிறேன். என்ன படைச்ச அந்த முழுமையில நான் இருக்கிறேன். இதுதான் பணிவு. இதை தக்க வைத்துக் கொள்வதுதான் பணிவு. இந்த பணிவுல ஒரு கான்ஷியஸ் இருக்கும். இந்த பணிவுல இருக்கக்கூடிய கான்ஷியஸ் தான் ஸ்ட்ராங்கான கான்ஷியஸ்னஸ். நீங்க பெருமையில கான்ஷியஸா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கான்ஷியஸ்னஸ்ஸே உங்கள போட்டு தள்ளிரும். நீங்க பொறுமையிலயும், பணிவிலயும் ஒரு கான்ஷியஸ் வருது இல்லையா? அந்த கான்ஷியஸ கொண்டு தான் நீங்க உங்களுக்கான நன்மைகளை செய்து கொள்ள முடியும். கான்ஷியஸ்னஸ் ஒரு அளவுக்கு மீறி போயிட்டாலும் பிரச்சனையாயிடும். கான்ஷியஸ்னஸே இல்லைனாலும் பிரச்சனையாயிடும். ரைட் அண்ட் பேலன்ஸ்டு கான்ஷியஸ்னஸ் தான் நமக்கு தேவ. அந்த கான்ஷியஸ்னஸ் மனசுல பணிவை கொண்டு, பொறுமையை கொண்டு வரும். அதுக்கு உதவக்கூடிய ஒரு மாபெரும் டெக்னாலஜி தான் ஃபார்ம் 3. இத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஃபார்ம் 3 நம்ம கரெக்ட்டா செஞ்சுருவோம். ஸோ, இப்ப நாம அத செய்யத் தொடங்கலாம். நாம் அனைவரும் கண்களை மூடி நம்முடைய அக உலகத்திற்குள் திரும்பிக் கொள்வோம். உடலை அதிட்டானாவில் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். சுகமான முறையில உடம்ப அமைச்சுக்கங்க. இறுக்கங்கள் இருக்கக்கூடாது. முற்றிலும் தளர்வா, லேசா, கம்ஃபர்டபுளா உட்காருங்க. அசைவற்ற நிலையில உடல் நிலை பெறட்டும். அதிட்டானாவை உணருங்கள். மூச்சின் மீது கவனம் ஏற்படட்டும். இயல்பான கவனம், சுகமான கவனம். மூச்சு உள்ளே வருகிறது, வெளியேறுகிறது. உள்ளே வருகிறது, வெளியேறுகிறது. நம்முடைய முயற்சி இதில் எதுவும் இல்லை. அதுவே நடக்கிறது. உங்கள் முயற்சி நிறுத்திவிட்டாலும் அதை நிறுத்த முடியாது. மூச்சு நிகழ்ந்து கொண்டிருக்கும். எனவே மூச்சு என்ற இந்த சுவாச செயல்முறையை நாம் செய்யவில்லை.
அது நிகழ்கிறது நமக்காக என்பதை நாம் உணர வேண்டும். இறைவன் நமக்காக மூச்சு எனும் உயிரை படைத்து அதில் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய கருப்பொருளை புகுத்தி நம்மை நோக்கி அதை அனுப்பி கொண்டிருக்கின்றார். இறைவனுடைய கட்டளையை ஏற்று அந்த மூச்சு எனும் உயிர் தாங்கி நம்மை நோக்கி வந்து நமக்குள் நுழைந்து நிறைந்து நம்மை உயிரோட்டப்படுத்துகிறது. நாம் இறைவனால் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்ற மாபெரும் சத்தியத்தை மனதார நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மூச்சிலும் இந்த சத்தியம் நமக்கு உணர்த்தப்பட வேண்டும். நாம் இறைவனால் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எந்த சக்தி அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரித்து கொண்டிருக்கிறதோ அந்த சக்தி நம்மை நேரடியாக கண்காணித்து வாழ்வித்து கொண்டிருக்கிறது என்பதை எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் நாம் உணர வேண்டும். ஒவ்வொரு மூச்சும் நமக்கு அதை உணர்த்த வேண்டும். ஃபார்ம் 3 செய்ய தொடங்கலாம். ஷிஃப்ட் ஆகுங்க ப்ராப்பரா. சாட்சி பாவனை என்றால் என்ன? அதனுடைய தேவை என்ன? அந்த நுட்பம் எவ்வளவு முக்கியமானது என்ற புரிதல்களோடு ஃபார்ம் 3 செய்ய தொடங்குங்க. உங்கள் உடலிலும் மனதிலும் நிகழக்கூடிய நிகழ்வுகள் குறித்து எந்த விதமான ஆதரவு எதிர்ப்பு நிலைப்பாடுகளையும் கொள்ளாமல், எந்த விதமான தீவிர கவனமும் கொள்ளாமல் ஒரு பார்வையாளராக இருந்து அனைத்தையும் வெறுமனே கவனித்து வாருங்கள். ஃபார்ம் 3 செய்ய தொடங்கலாம்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து விடு. நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். மனம் தூய்மையடைய வேண்டும் என்பதை தவிர எந்த நோக்கமும் நமக்கு இருக்க தேவையில்லை. அதுதான் உண்மையான ஆன்மீகம். நீங்கள் எந்த ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருந்தாலும் அதில் ப்ராக்ரஸை நீங்கள் உணரணும். அது மனசில் எந்த அளவுக்கு நல்ல குணங்கள் நிறைஞ்சு நிலைச்சிருக்குதுங்கிறத பார்க்கறது மூலமாக தான் நாம் கடைபிடித்து வரக்கூடிய அந்த ஆன்மீக செயல்முறையில் நாம் எந்த அளவுக்கு உண்மையாக தீவிரமாக இருக்கிறோம் என்பதை நாம் தீர்மானித்துக் கொள்ள முடியும். அதில் இந்த ஃபார்ம் 3 அப்படிங்கிறது தான் எல்லாமே அப்படின்னு சொல்ல வரல. இது ஒரு வழிமுறை. இது ஒரு நுட்பம். நிறைய விஷயங்கள் இருக்கு. பக்தி மார்க்கத்துல, ஞான மார்க்கங்கள்ல எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது. எந்த வழிமுறையையும் நாம் கடைபிடித்துக் கொள்ளலாம். எல்லா வழிமுறையும் கூட நீங்க கடைபிடிக்கலாம். வி நீட் ரிசல்ட்ஸ் அவ்வளோதான். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு டெம்டேஷன்ஸ் இருந்துட்டு இருக்கு நமக்கு. முக்கியமா அடுத்த ஜெனரேஷன் பசங்களுக்கு நீங்க நினைக்கிற மாரி கிடையாது. அவங்களுடைய தாட், அவங்களுடைய அட்ராக்ஷன்ஸ், அவங்க விரும்பக்கூடிய விஷயங்கள்லாம் வேற மாரி இருக்குது. கவர்ச்சிகளை அவர்கள் விரும்புகிறார்கள். அதுதான் உலகம் என்று நினைக்கிறார்கள். சத்தியமும், மேன்மையும் ரொம்ப தூரமா, மறைவா இருக்குது. அது இறைவன் அப்படித்தான் வைத்திருக்கின்றான். ஏனென்றால் நம் புறத்திலிருந்து சில முன்னெடுப்புகளை அவன் எதிர்பார்க்கின்றான். இறைவன் நினைச்சா எல்லாரையும் ஒரே நொடியில நன்மையான வழியில் நிலைக்கக்கூடியவர்களாக ஆக்கிவிட முடியுமா? முடியாது. முடியும் தான். ஆனால் அது நோக்கம் அல்ல. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உங்களுக்கு நான் கொடுத்திருக்கக்கூடிய அந்த சிந்தனையை கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அப்போ அடுத்த ஜெனரேஷனான பிள்ளைங்கள்லாம் சிந்தனை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கே வர்றதுக்கு கஷ்டமா இருக்குது. எல்லாமே அறிவு, மெட்டீரியல் இந்த மாரி தான் இருக்காங்க. அது எல்லா துறைகள்லயுமே அப்படிதான். சினிமாவாகட்டும், அரசியலாகட்டும், டெக்னாலஜி ஆகட்டும், எதுலயும் அப்படிதான் இருக்குது. அதுவும் இன்னைக்கு சினிமா அப்படிங்கிறது வந்து அப்படியே வெளிப்படையா அது வழிகெடுக்குது. வெளிப்படையா வழிகெடுக்குது. எல்லாத்தையும் மிஸ்கைட் பண்ணி உங்களுடைய டோட்டல் டைரக்ஷனையே மாத்தக்கூடியதா சினிமா இருக்குது. அதனால தான் ஃபார்ம் 3லலாம் நம்ம வந்து பதிவுகள்லேருந்து விலகி இருங்கன்னு சொல்றோம். ஒண்ணும் கிடையாது. பசங்க ஒரு 1 வாரம் YouTubeலாம் பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவைங்க வேற மாரி இருப்பாய்ங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள கரைகள் ஆழமா போல. மேலோட்டமா தான் இருக்குது. நிப்பாட்னாலே அவங்க சூப்பராயிடுவாங்க பசங்க. அது என் பையன்கிட்டலாம் நான் அடிக்கடி பார்ப்பேன். இப்ப கொஞ்ச நாளா அவனுக்கு எதுவுமே குடுக்குறதில்ல. இப்ப அவன் அவன் மறந்துட்டான். ஏன்னா அவன் அதில போய் சிக்கல இன்னும். இப்ப அவனுக்கு அந்த பார்க்குறதுன்றது வந்து பெருசா அவனுக்கு இல்ல. வேற எதுல ஃபோக்கஸ் பண்றான். வேற விஷயங்கள். ஸோ எல்லா குழந்தைங்களுமே அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து முடிஞ்ச வரைக்கும் தள்ளி இருக்கணும். ஸோ நமக்கு அது புரியணும். அப்பதான் நம்ம அவங்களுக்கு சொல்ல முடியும். இன்ஸ்பயர் பண்ண முடியும். நீங்களே அவங்க முன்னாடி மொபைல பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அவங்க கண்டிப்பா பார்ப்பாங்க. நீங்க அவங்க முன்னாடி படத்த பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அவங்களும் பார்ப்பாங்க. அவங்க கவனிக்கிறாங்க நம்மள. நம்மள தான் அவங்க கவனிக்கிறாங்க. சுற்றுப்புறத்த கவனிக்கிறாங்க. அதனால சுற்றுப்புறங்கள்லயும் நம்ம கவனமா இருக்கணும். ஆனா எல்லாத்துலயுமே கவனமா இருந்தா நம்ம அதிலேயே ஸ்ட்ரெஸ் ஆயிடும். அதனால இறைவன்ட்ட பொறுப்ப ஒப்படைச்சிருங்க. இறைவனே என்னுடைய சந்ததியினரை நீ நல்வழியில் நடத்துவாயாக. அவ்வளோதான். இறைவன் அதுக்குரிய ஞானங்கள உங்களுக்கு குடுப்பான். லேசாக்கி தந்துருவான். ஸோ தேங்க் யூ வெரி மச். நாளைக்கு டிஎம்எஸ் கிடையாது மார்னிங். சின்ன டிராவல் இருக்கிறதுனால, அடுத்தடுத்த நாட்கள் என்ன டைம்ல இருக்குன்னு நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். வாட்ஸ்அப்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ வெரி மச். அடுத்த வகுப்பில் நாம் சந்திக்கலாம். எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே.